Hi friends, autism kids வச்சிருக்க பேரண்ட்ஸ் எல்லார் மைண்ட்லேயும் ஓடுற ஒரே கொஸ்டின், வாட் இஸ் ஆஃப்டர் மீ? எனக்கு அப்புறம் என் பையனோ பொண்ணோ இந்த உலகத்தில் எப்படி வாழ போகிறாங்க, எப்படி சர்வைவ் ஆவாங்க, இந்த சொசைட்டியில் எப்படி இருப்பாங்க அப்படிங்கிற கேள்வி தான் எல்லார் மைண்ட்லேயும் ஓடுற ஒரு கொஸ்டின். பட் அதுக்கு பதில் தெரியாது, இப்போ வரைக்கும் அதுக்கு பதில் இல்லை. ஸோ நம்ம ஆட்டிசம் கிட்ஸ் இருக்க பேரண்ட்ஸ் சாகும்போது கூட அந்த மரணம் ஒரு நிம்மதியான மரணமாக இருக்காதுங்கிறது தான் என்னோட ஒரு ஆதங்கம். ஏன்னா இறக்கும்போது கூட நம்ம ஒரு பயத்தோடவே தான் இருப்போம் போல். ஏன்னா எப்படி இருப்பாங்க இந்த பிள்ளைங்க, எப்படி வாழ்வாங்க, எப்படி சர்வைவ் ஆவாங்கன்றது தான் அந்த ஒரு மன கஷ்டத்தோடையே தான் நம்ம போவோமோ என்னவோ. பட் அந்த கஷ்டத்தில் ஒரு 50% நம்ம குறைக்கலாமே. நம்ம இப்போ இருக்கும்போதே நம்ம பிள்ளைங்களை நல்லா ட்ரெயின் பண்ணி அவங்க இண்டிவிஜுவலாக அவங்க வேலைகளை அவங்களே செய்கிறதுக்கு நல்லபடியாக ட்ரெயின் பண்ணி சின்ன வயசுலேருந்தே பிள்ளைங்களை அவங்கவுங்க வேலையை அவங்க செய்கிறதுக்கான ட்ரெயின் மட்டும் பண்ணுங்கள். அவங்க மார்னிங் ப்ரஷ் பண்ணுறதுலேருந்து ஈவினிங் பெட்டுக்கு போகிறது வரைக்கும் அவங்களே அவங்க பசினா கேட்டு சாப்பிட்றதுலேருந்து இல்லை அவங்களே போட்டு சாப்பிடணும், அதை ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். இப்போ வயசு இருக்கும்போது நம்ம அவங்களுக்கு வேலை செய்வோம், நமக்கு வயசாயிருச்சுன்னா நம்மளால் எல்லா வேலையும் செய்ய முடியாது. ஸோ மேக் தெம் டு டூ தேர் ஒர்க் ஆன் தேர் ஓன். அவங்களோட டெய்லி ரொட்டீன் எல்லாமே சொல்லிக் கொடுங்க, மணி ஹேண்ட்லிங் சொல்லிக் கொடுங்க, எல்லாமே பழக்குங்க, எல்லாத்த பற்றியுமே பேசுங்க, எல்லாத்த பற்றியுமே அவங்களுக்கு புரிய வைங்க. புரிஞ்ச வரைக்கும் பரவாயில்ல, புரியலன்னா அதுக்கு நம்ம வேறு ஆப்ஷன் பார்க்கலாம். அவங்களுக்கு புரிகிற வரைக்கும் சொல்லி கொடுத்துட்டே இருங்க. நம்மளோட காலம் இருக்கிற வரைக்கும் அவங்கள நல்லா ட்ரெயின் பண்ணி புரிஞ்ச வரைக்கும் அவங்க எல்லாத்தையுமே புரிய வைக்கணும். அதுதான் நம்மளோட கடமை. அதில் ஒரு 50% நம்ம ஒரு மன தைரியத்தோடு போகலாம்ல. நம்ம ட்ரெயின் பண்ணுவோம் நம்ம பிள்ளைங்களை நல்லபடியாக ட்ரெயின் பண்ணி அவங்களோட இன்ட்ரெஸ்ட்டில் அவங்கள ரொட்டீனை அவங்க சேனலைஸ் பண்ணி கொண்டு போவோம். தேங்க்யூ.